மூன்றாவதாக பைத்துல் மக்தஸ் அக்ஸாவுடைய குத்பா. அந்த குத்பாவை ஷேக் யூசுப் அபு சுனைனா ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். சில முக்கியமான காலத்துக்கு ஏற்ற சில உபதேசங்கள் புத்திமதி என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே நாளையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் நாளைக்காக அமல் செய்யுங்கள். எப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ அதிகாரத்தை இருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், குதிகளிக்க வேண்டாம், கிடைக்காவிட்டாலும் கை செய்யப்படவும் வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்ல நம்பியுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு எது விருப்பம் அதை பிறருக்கு செய்யுங்கள். ஷைத்தான் கோபத்தை மிகவும் அளவுக்கு அதிகமான கோபத்தை தவிர்த்து கொண்டு ஷைத்தான் அந்த கட்டத்தில் மிகவும் வழிகெடுக்கிறான். நம்மை சைப்பு தன்மை கொள்ளுங்கள், சப்பி மென்று விழுங்கிக் கொள்ளுங்கள், நிதானத்தை கையாளுங்கள், அவசரப்பட வேண்டாம். எப்பொழுது நீங்கள் அவசரப்பட்டால் தவறளித்து விடுவீர்கள். மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். உறவினர்கள் உறவற்றவர்கள் எல்லோருக்கும் அடக்கியாளக்கூடிய சர்வாதிகாரம் நீங்கள் வாழ வேண்டாம். எப்பொழுதுமே யாரையும் அநியாயமாக கொலை செய்யக்கூடிய மாதிரி விட வேண்டாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உரிமைகளை பேணி பயந்து கொள்ளுங்கள். ஹராம்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மிகச் சிறந்த வணக்கசாலியாக மாறுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அளந்ததை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். பேராசை வைக்க வேண்டாம். எப்பொழுதுமே நீங்கள் அண்டை விட்டு நல்ல நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுது எல்லா நேரங்களிலுமே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க நீங்கள் பிரயத்தனம் காட்டுங்கள். எப்பொழுதுமே காலத்தை குறை சொல்ல வேண்டாம். காலமே நாங்கள் தான். நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அது போன்று தான் காலம் கழியும் என்று ஒரு கவிதை படிக்கிறார்கள். மக்கள் எல்லாம் காலத்தை குறை சொல்கிறார்கள். காலத்துக்கு ஏற்பட்ட குறை எம்மால் ஏற்பட்ட குறை நம்முடைய குறை தான். எனவே நான் காலத்தை பழிக்கிறோம், குறையை நம்மிலே வைத்துக்கொண்டு. எனவே காலத்துக்கு பேசும் திறமை இருந்தால், பேசும் ஆற்றல் இருந்தால் நம்மை கேவலமாக இழுத்து பேசும். முமிங்களே, பொதுவாக ஈமானில் உறுதியாக இருந்தீர்கள். மிக உண்மையிலே நல்லமல்கள் தான் எப்பொழுதுமே நமக்கு ஈடேற்றம், பாதுகாப்பு. இஹ்லாஸ் இழந்து விட வேண்டாம். இஹ்லாஸ் இல்லாத அமல் அது காணல் நீரை போன்றது. எனவே இஹ்லாஸோடு நல்லமலோடு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு ஈடுபடுங்கள். நேரம் என்பது அது அடைய முடியாத ஒரு முக்கியமான ஒரு பெருமதியான ஒன்று. அதன் பக்கம் நீங்கள் விரைந்து நல்ல மலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோதனைகளை பொறுமை செய்யுங்கள். நீங்கள் நிராசையாக வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளை நிராசையாக வேண்டாம். இப்பொழுது பெரும் சோதனையில் இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலே சோதிக்கப்படக்கூடிய கண்டான உங்களுடைய ரப்பத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். அவர்களுடைய அல்லாஹ் பாதுகாக்குமாறு கேளுங்கள். உங்களை சோதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் தான் உண்மையான சோதனை உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அல்லாஹ் விட்டும் பராமுகமாக வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு நடக்கக்கூடிய சீர்கேடுகள், இப்படியான அழிவு நாசங்கள் எல்லாம் அவர்களுக்கு கணக்கும் இல்லாமல் இருக்கும். எனவே இப்படியான கட்டங்களிலே ஏற்கனவே நாம் எவ்வளவு சிறப்பாக செழிப்பாக இருந்தோம் என்ற நினைவோடு வாழ வேண்டும். நம்முடைய ஊர் எவ்வளவு செழிப்பாக அழகாக பரக்கத்தாக பசுமையாக இருந்த ஊர் அது நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நாம் உண்மையிலே கை செய்யப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய பூமி பரக்கத்தான பூமி. அவருடைய மக்கள் எல்லாம் சிறந்தவர்கள். சிறுவர்கள் கூட பெரும் மனிதர்கள் போன்ற தைரியசாலிகள், பெரியவர்கள் எல்லாம் பெரும் வீரர்கள். எங்களுடைய வயோதிபர்கள் கூட அது உண்மையிலே ஒரு மாற்றியமைக்கூடிய எல்லாருடைய நேசர்கள். அவர்கள் உண்மையிலே முன்னுதாரணம் மிக்க ஒரு சிறந்த ஒரு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது கூட பெற்றுக்கொள்வீர்கள். இப்படியான கால மாற்றங்கள் உண்மையிலே நம்முடைய நாங்கள் எப்படி மாறிவிட்டோம் என்றால் கேவலமானவுடைய ஒரு மரவேலை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அனாதைகள் போன்று மாறிவிட்டோம். பாருங்கள், எல்லோரும் எப்படி இருந்தோம், எப்படி காலை அடைந்தோம், எப்படி என்று சிந்திக்கக்கூடிய காலம், எப்படி வசதியான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், எப்படி பெரும் பெரும் மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வசதியாக இருந்தோம். இப்படியான கஷ்டங்கள் சிரமங்கள் நம்மை சிரமப்படுத்துகிறது, நம்மை நோவிக்கிறது. வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள். இப்படியான சிரமங்கள் சோதனைகள் நம்மை பலகீனப்படுத்தி விடக்கூடாது, ஆட்டங்காண வைத்துவிடக்கூடாது. நம்மை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும், மனதை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதுமே அல்லாஹ் உங்களுக்கு சோதிக்கப்படக்கூடிய சோதனைகளுக்கு சிறந்த ஆறுதலை தருவானாக. உங்களுக்கு பொறுமை, உண்மையிலே அல்லாஹ் உங்களையும் பொறுமைசாலிகளாக்குவானாக, சிறந்த ஒரு தைரியத்தை தருவானாக. தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி பொறுமை காக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்குவானாக, விடாப்பிடியாக போராடக்கூடியவர்களாக்குவானாக என்று சொல்லிவிட்டு மீரா குத்பா இறுதி கட்டத்திலே எப்பொழுதுமே பொறுமை ஒருவருக்கு நாங்கள் உபதேசித்துக் கொள்ள வேண்டும், புத்திமதி சொல்ல வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும், மற்றவர்கள் பொறுமையை ஏவ வேண்டும். வத்தவாசோ பில் ஹக் வத்தவாசோ பிஸ் ஸப்ர் என்ற சூரத்துல் அஸ்ருடைய 3வது ஆயத். ஈமான் கொண்ட நல்ல மனுஷன் நஷ்டத்தை விட்டும் பாதுகாக்கப்படும், நஷ்டவாளிகள் அல்லாமல் ஜெயம் பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் போதிப்பார்கள், பொறுமை செய்யுமாறும் போதித்துக் கொள்வார்கள், புத்திமை சொல்வார்கள் என்று சொல்லி அந்த ஆயத்துக்கு உட்படுவோம். எனவே இப்படியான கட்டங்களில் பொறுமை செய்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உம்மத்தினர்கள். எனவே இந்த ஆயத்துக்கு உட்படுவோம் என்ற நன்மாரத்தை பெற்றுக்கொண்டு, எனவே எப்பொழுதுமே நின்று வணங்கக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய, தொழக்கூடிய, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய இப்படியான உம்மத்துக்கு அல்லாஹ் எப்பொழுதும் சாந்தி, சமாதானத்தை, நிம்மதியையும் பாதுகாப்பையும் வழங்குவானாக என்று சொல்லிவிட்டு சலாமுன் அலைக்கும் சபர்த்தும் ஃபனியாம் உக்பத்தார்.
சொர்க்கத்தில் மலக்குமார்கள் சொர்க்கவாதியில் வரவேற்கும் பொழுது உங்கள் மீது சலாம் உண்டாக நீங்கள் பொறுமையாக வாழ்ந்ததன் காரணமாக இது சிறந்த தங்குமிடம் என்று சொல்லி வரவேற்பார்களே அதுபோன்று வரவேற்பை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான துஆவோடு அந்த ஆயத்தை ராஜுல் 24 ஓதி இஸ்திக்ஃபார் செய்யுமாறு தூண்டி இஸ்திக்ஃபார் செய்து நீண்ட துஆ பிரார்த்தனையோடு முதல் ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா ஹம்சரவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இந்த அநியாயம் இருக்குது, அத்துமீறல் இருக்கிறது, இந்த அடாவடி இருக்கிறது, இரத்தம் ஓட்டுவது, அது துனியாவில் ஏற்படக்கூடிய பெரும் தண்டனை. யாருக்கு செய்கிறோமோ அது அநியாயம். அது உண்மையில் உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறுங்கள், ஒற்றுமைப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ஒற்றுமையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், குர்ஆனை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கருத்து முரண்பாடு வேண்டாம், வேற்றுமை வேண்டாம். அது உண்மையிலே அதாவத் பகைமையை தூண்டும். முரண்பாடுகள் பகைமைகள் என்ன செய்யும், சோதனைகளை இறக்கி வைக்கும். எனவே ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு ஃபித்னாவை ஏற்படுத்தினாலும் அவன் தான் ஃபித்னாவுக்கு ஆளாகுவான். ஒரு நல்லடியார் சொல்கிறார் முன்னோர்களில், நான் யாரை முஸ்லீம்களில் யாரைத்தான் அற்பமாக துச்சமாக கருதினாலும் அவனுடைய குறைபாட்டை என்னுடைய ஈமானிலே கண்டேன். நான் யாரையும் ஒரு முஸ்லீமை பற்றி அற்பமாக துச்சமாக கருதும் காலமெல்லாம் என்னுடைய ஈமானில் ஒரு குறைவு ஏற்படுவதை கண்டேன் என்றார்கள். எனவே அப்படியான விடயங்களை திறந்து கொள்வோம். சிரமங்கள் கஷ்டங்கள் வருவது அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு வரும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு உட்படக்கூடியவர்களுக்கு சோதனைகள் வரும். எல்லா கோணங்களிலும் வந்து எல்லா திசைகளிலிருந்து வரும். எனவே அது பலமான மன தைரியம் தான் அதை சுமந்து கொள்ளும். உடம்பல்ல, மன தைரியம் தான் சோதனையை சுமக்கும். மன உறுதி தான் அதை சுமக்கும். எனவே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மன தைரியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திடகாத்திரத்தை இழந்து விட வேண்டாம். அதுதான் அனைத்துக்கும் ஒரு முகவுரை போன்றது, பாதுகாப்பு. யாருடைய மன தைரியம் திடகாத்திரம் சீராக இருக்குமோ அதில் உண்மையாளராக இருப்பார். அதற்கு பின்னால் அவருடைய எந்த அமல்கள் சில நிலைமைகள் எல்லாமே சீராகிவிடும். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி உம்மத்துகள் எல்லாம் ஃபித்னா குழப்பங்கள் காரியங்கள் சீரழிந்து கொண்டிருக்கும் கட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செயல்படுவார் என்றால், மக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுதோ அவர் நல்ல நேர்மையான நேர்த்தியான போக்கில் அவர் செயல்படும் பொழுது அல்லாஹ் அவரை பின்பற்றப்படக்கூடிய முன்னுதாரணமான ஒரு தலைவராக்குவான், நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழி பெற்றவராக்குவான். அவர் உண்மையிலே அந்த காலத்திலே அவர் ஒரு 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 அனாதரவானவராக, ஒரு அபூர்வமானவராகத்தான் தென்படுவார். மக்கள் எல்லாம் அதிகமாக ஃபித்னாக்கள் ஆளாகும் பொழுது இவர் தீனில் நிலைத்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக தென்படுவார். எனவே மூமின்களே நினைத்துக் கொள்ளுங்கள், சத்திய பாதை துறை தூரம். அதில் பொறுமையோடு நாங்கள் அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய கட்டளைகளோடு பொறுமையோடு செல்வது மிக கடினம்தான். ஆனால் உண்மையிலே அகப்பார்வைகள் பலமானது. திட்ட தெளிவான அத்தாட்சியர் ஆதாரங்களோடு நாங்கள் வாழ்வதென்றது சிரமமானதுதான். என்றாலும் பொறுமை அது மனிதர்களுடைய உண்மையான மனிதர்களுடைய பண்பாட்டைச் சேர்ந்தது, சங்கையானவருடைய குணத்தைச் சேர்ந்தது தான் மன திருப்தி. என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இப்படியான நேர்வழியை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் வேண்டியவனாக நீண்ட துஆ பிரார்த்தனை என்று ஸலவாத் சொல்லுமாறு ஓதுண்ட தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோட ஹத்தீப் யூசுப் அபு சுவைன் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாக்கு முட்டுவிலைகள் 3 ஹுத்பாக்கள் மூலம் பலன் பெறுவோம். ஹிஜ்ரத்துடைய படிப்பினை, ஆஷ்வராவுடைய படிப்பினை பற்றி மக்காவுடைய ஹுத்பா மிஞ்சரி சென்ற வாரம், அதுபோன்று திக்ர் செய்வருடைய தாற்பரியம் சிறப்பு மாண்பருடைய கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை பற்றி 2வது ஹுத்பா, மஸ்ஜித் நபியுடைய ஹுத்பா 3வது, காலத்துக்கு ஏற்ற சில முக்கியமான உபதேசங்கள் தலைப்பில் பொதுவாக இல்ல பொறுமை, சைப்புத்தன்மை, விட்டு கொடுப்பு, மன தைரியம், இப்படியான விடயங்களை உள்ளடக்கி பல விடயங்கள் உள்ளடக்கி ஒரு உபதேசமாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா மிஞ்சரி 3 ஹுத்பாக்களும் பயன்பெறுவோம். மற்றவர்களை எத்தி வைப்போம். அதே போன்று நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடுகின்ற நம்பர் ரிஸ்வான், அதேபோல் தொழில்நுட்ப ஷரஃபானுக்கு நன்றி செலுத்தியவனாக, நேயர்களாகி உங்களுக்கும் நான் பிரார்த்தனை செய்தவனாக மீண்டும் ஒரு மனாபிஸ்தான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.